இப்ப நந்திதாக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. மாலை மாத்திர சடங்கு வரும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போட வரும்போது மாப்பிள்ளைய சில பேர் தூக்கிடுறாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடணும்னு வரும்போது டக்குன்னு பார்த்தா ஆனந்தோட அண்ணன் வந்து இந்த பொண்ணு தூக்கிடுறான். அந்த பொண்ணுக்கு அது ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இப்ப பொண்ணை புகுந்த வீட்டை கூட்டு வந்து சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நாளைக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவளும் தங்கச்சியும் ஒன்னா படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவளோட தங்கச்சியை வீட்டுக்கு ஆட்டோ எடுத்து அனுப்பிடுறா. இப்ப சமையல் ரூமுக்கு வந்தா ஆனந்தோட அண்ணன் அங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறன்ற பேர்ல கையை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அதை பயந்துட்டே அவாய்ட் பண்றா. வீட்டுல நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் லவலவான்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை தேடும் போது ஆனந்தோட அண்ணன் அந்த நகையை ரொம்ப வருஷமா வீட்டுல வேலை செய்யறவங்களோட பேக்ல இருந்து கண்டுபிடிக்கிறான். உடனே அவங்கள இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. ஈவினிங் மாமியார் வந்து நந்திதா கிட்ட ஒரு புடவை கொடுத்துட்டு ரெடியா இருமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்டா ஆனந்தம் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மா அவங்க கிட்ட இன்னைக்கு 10:30 மணிக்கு நல்ல நேரம் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ரூமுக்குள்ள 2 பேருமே வந்துடுறாங்க. ஆனந்த் அந்த பொண்ணு நெருங்குறான். ஆனா அந்த பொண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறா. டைம் தானே உனக்கு வேணும், எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அமைதியா இருந்தவன் 10:30 மணி ஆனதும் அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கான். இதனால அந்த பொண்ணு அழுதுட்டே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவங்க மாமியார் வந்து கதவை தட்டி சிங்க் ஃபுல்லா சாமா இருக்கு, வீட்டெல்லாம் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு நடக்க முடியாம நடந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனந்தோட தங்கச்சி வந்து என்ன நீ பின்னாடி ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறா. அதை பார்த்த உடனே நந்திதா முடியாம மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா.